ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு கப் ரவையை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய குலோப்ஜாமுன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குலோப்ஜாமுன் பண்ணுறதுக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் சர்க்கரைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் இதுக்கு ரொம்பவே முக்கியங்க. எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் நீங்கள் அளவாக எடுத்துக்கணும். அப்போ தான் குலோப்ஜாமுன் பர்ஃபெக்டாக வருங்க. அடுப்பை ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு பாகுபதம் லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வருது இல்லைங்களா, அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கம்மி பதம்லாம் போயிடக்கூடாதுங்க. பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சுன்னா ஓகே. அப்படி உங்களுக்கு பாகுபதம் பார்க்க தெரியலனா 10 நிமிஷத்துக்கு இது போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. கரெக்டாக இருக்கும் அளவு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. இப்போ லைட்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா முழுமையாக ஆறி வரட்டும். லாஸ்ட்டாக நம்ம குலோப்ஜாமுனெல்லாம் செஞ்ச பிறகு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்ச குலோப்ஜாமுன் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு பேன் ஒன்று வச்சிடலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது கலர் மாறிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் குலோப்ஜாமுன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நெய்யில் வறுக்கும்போது அதனோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ரவை நெய்யிலேயே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பால் 3 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு பால் சேர்த்தாதாங்க கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ரவை நல்லா உருண்டைகள் உருட்டுறதுக்கும் வரும், நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதனால் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால்லையே நம்மளுக்கு ரவை நல்லா வெந்து வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் வறுத்ததுனால பாதி அளவுக்கு வெந்துடும். அதனால் 3 கப் அளவுக்கு பால் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நேரம் இது நல்லா பாலோட நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வெந்து வரும். இப்போ லைட்டாக பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதை கைவிடாமல் நல்லா கட்டிகள் இருந்தால் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ஓரளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் ஆப்ஷனல் தான். தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பால் பவுடர் சேர்த்தும்போது அதனோட டெக்ஸ்டர் சூப்பராக இருக்குங்க. அதுக்காக நான் சேர்த்துருக்கிறேன். ஃப்ளேவரும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து நம்மளுக்கு சாஃப்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னொரு 2 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கிறேன். தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. டோட்டலாக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாங்க. ஆறின பிறகு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்.
எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு உருண்டைகள் வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா ஆயிலில் போட்டு பொரிக்கும்போது நம்மளுக்கு பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். மிக்சிங் பவுலில் வந்து மாற்றின பிறகு இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு நல்லா முழுமையாக ஆற வச்சுருங்க. அப்போ தான் நம்மளால் கைகளால் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். சூடாக இருந்துச்சுன்னா நம்மளால் கலந்து விட முடியாது. அதனால் 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லாவே ஆறி வந்துருச்சு. இதை வந்து கொஞ்சமாக கைகளில் ஆயில் இல்லைன்னா நெய் வந்து தடவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உருண்டைகள் வந்து நம்மளுக்கு வெடிப்புகள் இல்லாமல் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இது வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து உருட்டும் போது கைகளில் ஒட்டாமல் வரணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது கைகளில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் இல்லைன்னா நெய் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து நல்லா விரல்களால் நல்லா உருட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வந்துடுங்க. பாருங்கள், வெடிப்புகள் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் சொன்ன அளவுகள் வந்து பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போதே பர்ஃபெக்டாக செய்ய வருங்க. கண்டிப்பாக ரவையில் வந்து செய்யும்போது ஒரு சிலருக்கு வந்து கரெக்டாக வராது. நம்ம சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு எடுத்து செஞ்சால் தான் நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு நீங்களே கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கும் பர்ஃபெக்டாக செய்ய வரும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். குலோப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆயிருச்சிங்க. பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கூட வெடிப்புகள் இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு அழகாக வந்துருச்சு. இதை வந்து ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டைகள் வந்து உள்ளே சேர்த்தணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உடனே நம்மளுக்கு கலர் மாறிடும், உள்ளே வந்து வேகாது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வெடிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான ஹீட்டில் வச்சு இது போல் உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு ஆயில் வந்து எந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருக்கும்போதே நீங்கள் வந்து சேர்த்துடணும். சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து மாறாமல் எல்லாம் ஒரே ஈவனாக கிடைக்குங்க. லைட்டாக கலர் வந்தோடனே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக நம்மளுக்கு வந்து வெந்து வரும். அப்பப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துடலாம். லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சு ஃப்ரை பண்ணும்போது தாங்க உள்ளே வந்து நல்லா வெந்து இருக்கும். அப்போ தான் சுகர் சிரப்பில் சேர்த்தும் போது நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே மட்டும் செவந்திருந்து உடனே எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக ஊறாது. சுகர் சிரப்பில் சேர்த்துனாலும் நம்மளுக்கு ஊறி வராது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அது வந்து ஆறிடுச்சு. நான் வந்து மறுபடிக்கும் இதை வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேங்க. சுகர் சிரப்பை வந்து ஹீட்டாக இருக்கும்போது நம்ம சேர்த்தா தான் சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா அப்சர்வ் ஆகி ஊறி வரும். அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு இது வந்து நல்லா ஊறி வரும்போது நல்லா ஜூஸியாக நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. நல்லாவே ஊறி வந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த குலோப் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.